சுண்டக்காய் குழம்பு நீங்கள் எப்போ வீட்டில் வச்சாலும் கசக்குதுன்னு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி சொல்கிறேன். அப்பளத்தோட பேர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மல்லி, 2 மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அது கூட நல்லா ஒரு கை நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் உளிச்சு போட்டுக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் மாறினோடனே 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா வந்து கட் பண்ணி அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி மல்லி இலை போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு இடையில நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள்னு இருக்குல்ல, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு இடிகல்ல நல்லா சுண்டைக்காவை தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா வணக்கணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் உப்பு, மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு வதக்குங்க. இடிச்சு வச்சிருக்க சுண்டைக்காவை அதோட சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலை போட்டுக்கோங்க ஃபைனல் டச்சுக்கு. சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம ஹிட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.